ஓம் சக்தி தாயே போற்றி. நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். இந்த பதிவின் மூலமாக உன் வாழ்க்கையை மாற்ற வந்திருக்கின்றேன். இந்த நிமிடத்திலிருந்து இந்த அம்மாவினுடைய வாக்கினை கேள். உன் கர்ம வினைகள் அத்தனையும் நிச்சயமாக உன்னை விட்டு விலகி ஓடிவிடும் என்பதனை மறந்துவிடாதே. இன்று உன் அம்மா நான் உன் முன்னால் கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தி அதிகமாக கவனிக்கப்பட வேண்டிய செய்தி. ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னோடு இருக்கின்ற ஒரு இரத்த உறவால் உனக்கு ஒரு அவமானம் ஏற்பட போகின்றது. அப்படி என்றால் அதனை நீ கட்டாயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள நிச்சயமாக வேண்டும். ஏதோ ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் இவர்கள் நடக்கப் போகின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இரத்த உறவு என்பது காலம் முழுவதும் தொடரக்கூடிய ஒரு உறவு அல்லவா? இடையிலேயே நம்மை விட்டு பிரிந்து செல்லக்கூடாது என்று நினைக்கின்ற ஒரு உறவு. அப்பேற்பட்ட ஒரு உறவு உன்னை அவமானப்படுத்த காத்து கொண்டு இருக்கின்றது என்றால் எதனால், எதற்காக, யாரிடத்தில் உன்னை அவமானப்படுத்த போகின்றது, எந்த விஷயத்திற்காக உன்னை அவமானப்படுத்த போகின்றது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? பொதுவாகவே இரத்த உறவுகள் மட்டுமல்ல, நமக்கு மிகவும் நெருக்கமானவர்களாகவே யாரேனும் இருக்கின்றார்கள் என்றால் அவர்களை எக்காரணம் கொண்டும் மற்றவர்கள் முன்னிலையில் விட்டு கொடுத்து விடக்கூடாது. எந்த ஒரு கஷ்டத்திலுமே அவர்களுக்கு நாம் உடனிருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற நல்ல மனது கொண்ட பிள்ளை நீ. ஆனால் உனக்கு ஒரு நல்லதை நடத்த இவர்கள் நினைக்கவில்லை, ஒருபொழுதும் நினைக்கவில்லை. உனக்கு கஷ்டங்களை கொடுக்க இவர்கள் எளிதாக நினைக்கின்றார்கள். உடன் பிறந்த உறவென்றாலும் சரி, நல்ல நட்பென்றாலும் சரி, அவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வந்துவிட்டால் அவர்கள் கேட்காமலேயே அவர்களுக்கு ஓடி சென்று உதவிகளை செய்யக்கூடிய குழந்தை நீ. ஆனால் நீ ஓடி சென்று அவர்கள் வாழ்க்கையில் என்ன வேண்டும் என்று பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்ற குழந்தை நீ. ஆனால் உனக்கு ஒரு பிரச்சனை என்று வந்தவுடன், உனக்கு ஒரு கஷ்டம் என்று ஒன்று வந்தவுடன் அந்த கஷ்டத்திற்கு காரணமாகவே இவர்கள்தான் இருந்திருக்கின்றார்கள் என்று தெரிய வரும் பொழுது அதனை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது. பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. இவ்வளவு கஷ்டங்களையும் இவர்கள் நமக்கு கொடுக்கும் பொழுது நாம் எதற்காக இவர்களுக்கு நன்மைகளை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எல்லோருக்குள்ளும் வருவதுதானே. நான் சொன்ன பிறகும் கூட என் பிள்ளை உனக்கு அது போன்ற எண்ணங்கள் வந்துவிடுவதில்லை. ஏனென்றால் தனக்கு துரோகத்தையும் பாவத்தையும் செய்தவர்களுக்கே மன்னிப்பை கொடுக்க நினைக்கின்ற என் குழந்தை அல்லவா நீ. என்னுடைய பிள்ளை தனக்கு எப்பேற்பட்ட கஷ்டங்களை கொடுத்தவர்களையுமே மன்னித்து அவர்களுக்கு நல்லபடியாக வாழ்க்கை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்ற பிள்ளை அல்லவா நீ. ஆனாலும் என் செல்ல குழந்தையே, இந்த விஷயம் நீ தெரிந்தால் நிச்சயமாக உன்னுடைய பொறுமைக்கு சோதனை வரும் என்றுதான் இந்த அம்மா நான் இப்பொழுது சொல்கின்றேன். உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற உன்னுடைய இரத்த உறவில் ஒன்று யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். உன் தாய் தந்தையரோ அல்லது உன்னுடைய உடன் பிறந்த உறவோ யாரோ ஒருவராக நிச்சயமாக இருக்கின்றார்கள். இவர்கள் உன்னை பற்றி எந்த ஒரு இடத்திலுமே பெருமையாக இதுவரையிலும் பேசியது கிடையாது. அது உனக்கே தெரியும். ஆனால் அதனை நினைத்து எல்லாம் நீ கவலைப்பட்டது கிடையாது. இவர்கள் பெருமை பேசி நமக்கு என்னவாக போகின்றது என்றுதான் என் குழந்தை நீ யோசித்து கொண்டிருந்தாயே தவிர ஒரு பொழுதுமே வேறு எந்த ஒரு விஷயத்தை பற்றியுமே நீ சிந்தித்தது கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு சில விஷயங்கள், இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்கின்ற ஒரு சில விஷயங்கள் நிச்சயமாக இத்தனை காலமும் உன்னை போட்டு பாடாய்படுத்தி கொண்டிருக்கின்றது. அப்படி படுத்தி எடுத்த சில விஷயங்கள் என்று எல்லாமுமே உன்னை நல்வழிப்படுத்துவதற்காக இப்பொழுது காத்து கொண்டிருக்கின்றது. இந்த சூழ்நிலைகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு வருவதற்கு ஒரு முக்கியமான காரணம் என் பிள்ளையே. இவர்களை தெரிந்து கொண்டு இனியாவது இது போன்ற சூழ்நிலைகளில் நீ சிக்கிக்கொள்ளாமல் இருக்க வேண்டும்.
இவர்கள் உனக்கு கொடுத்தது எல்லாம் என்னவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும். ஆனால் என் குழந்தை, நீ இவர்களுக்கு நேர்மையாக இருந்திருக்கின்றாய், இவர்களுக்கு உண்மையாக இருந்திருக்கின்றாய். உன்னை பற்றி பெருமை பேசவில்லை என்றாலும் பரவாயில்லை, எதுவுமே பேசாமல் இருந்தாலே போதும் என்றுதான் இந்த அம்மா நான் நினைத்தேன். ஆனால் இவர்களினுடைய நடவடிக்கைகளில் சில காலமாக இவர்கள் செய்கின்ற விஷயங்கள் என்று எதையுமே என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இவர்கள் நீ யாரிடத்தில் எல்லாம் நெருங்கி பழகுகின்றாயோ அந்த இடத்தில் தானும் நெருக்கமாக பழக வேண்டும் என்று பொறாமைப்படுகின்றார்கள். என் தங்க குழந்தையே, யாரும் உனக்கு ஏதேனும் நல்ல விஷயங்கள் செய்துவிடக் கூடாது என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி நினைத்துவிட்டால் அந்த விஷயத்தை அவர்கள் வசமாக திருப்பிவிட இவர்கள் யோசிக்கின்றார்கள். இவர்கள் பக்கம் அது வரவேண்டும் என்று நினைக்கின்றேன். இப்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களையும் இவர்கள் தனக்கு பறிக்க நினைக்கின்றார்களே தவிர உன் வாழ்க்கையில் ஒரு நல்லது என்றுமே நடக்கக்கூடாது என்பதில் கவனத்தோடு என்றுமே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படி ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த விஷயங்களினால் மேலும் மேலும் உனக்கு துன்பங்களை தான் அதிகமாக கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். நீயோ இவர்கள் பாவம் என்று சொல்லி ஒதுங்கி நிற்கின்றாய். அதே நேரத்தில் இவர்கள் உன் வெற்றியை எல்லாம் தட்டி பறிப்பார்கள் என்பது நீ கனவிலும் நினைத்திடாத ஒரு விஷயம். எந்த வெற்றியும் இந்த வாழ்க்கையில் உனக்கு வந்துவிடக் கூடாது என்பதும் யாரும் உன்னை பெருமை பேசிவிடக் கூடாது என்றும் இவர்கள் கவனமாக இருக்கின்றார்கள். ஆனால் நீயோ இந்த குடும்பத்திற்காக ஓடாய் தேய்வது நீதான், இந்த குடும்பத்திற்காக பாடுபடுவதும் நீதான். நீ இல்லை என்றால் இந்த குடும்பமே இல்லை. ஆனால் உன்னை மட்டம் தட்டி மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை வெளிப்படுத்த முடியாதபடிக்கு இவர்கள் உனக்கு துரோகங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் நிச்சயமாக இதனை என்னவென்று கவனிக்கத்தானே வேண்டும். என் தங்க குழந்தையே, நிச்சயமாக இதை என்னவென்று நீ உணரதானே வேண்டும். உன்னை சூழ்ந்து வந்து இன்றும் உனக்கு இந்த வாழ்க்கையில் கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே வாழ்க்கை என்றால் என்னவென்று உனக்கு புரிய வைப்பதற்காக வந்து கொண்டிருக்கின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். இந்த வாழ்க்கை உனக்கு என்னென்ன விஷயங்களை கொடுக்கின்றது என்பதனை உனக்கு உணர்த்துவதற்காக வந்திருக்கின்றது. எல்லோரையும் நல்லவர்கள் என்று கண்மூடித்தனமாக என் குழந்தை நீ நம்பிவிடுகின்றாய் அல்லவா? எல்லோரையும் நல்லவர்கள் என்று என் குழந்தை நீ சற்றென்று உணர்கின்றாய். ஆனால் உன்னுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள் இவர்கள் இல்லை, உன்னுடைய நம்பிக்கைக்கு உரியவர்கள் இவர்கள் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. என் செல்ல குழந்தையே, யாரும் உனக்கு இவர்களை அடையாளம் காட்டித் தருவது போதாது. இந்த அம்மாவை தவிர இதை சாதாரணமாகவெல்லாம் நான் உன் முன்னால் கொண்டு வரவில்லை. என் பிள்ளையே, இது நாள் வரையிலும் நீ பட்டதும் கெட்டதும் போதும். இதற்கு மேலும் இவர்கள் முன்னிலையில் நீ நின்று எந்த ஒரு விஷயத்திற்காகவும் அவமானப்பட்டுவிடக் கூடாது என்று நான் நினைத்து விட்டேன். அதனால் தான் உன்னிடத்தில் இதை சொல்லிவிட வேண்டும் என்று நான் துடித்து கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, இந்த இரத்த உறவு உனக்கு மிகவும் நெருக்கமான ஒருவரிடத்தில் சில காலமாக பழகி கொண்டிருக்கின்றது. நீ ஒருவரிடத்தில் நல்லபடியாக பேசிக்கொண்டிருக்கின்றாய். ஆனால் இப்பொழுது அவர்கள் இல்லத்தில் உன்னை விட இவர்களின் நடமாட்டம்தான் அதிகமாக இருக்கின்றது. என்ன பேசுகின்றார்கள், ஏது பேசுகின்றார்கள் என்பதை பற்றியெல்லாம் நீ கவலைப்பட்டது கிடையாது. ஆனால் அம்மா அவர்கள் பேசிய வார்த்தைகளை எல்லாம் கேட்கும் பொழுது எத்தனை வேதனையுற்றேன் தெரியுமா? உன்னை பற்றி அவர்கள் பெருமையாக உன்னுடன் பிறந்த உறவிடத்திலோ உன் இரத்த உறவினிடத்திலோ பேசும் பொழுது இவர்கள் நீங்கள் தவறாக புரிந்து கொண்டீர்கள், இதையெல்லாம் இவர்கள் செய்யவில்லை, இவர்கள் அப்படி இல்லை இப்படி இல்லை என்று சொல்லி உன்னை பற்றி தவறான விஷயங்களை விதைத்து கொண்டு இருக்கின்றார்கள்.
உன்னை பற்றி இத்தனை நாளும் அவர்கள் தங்களின் மனதிற்குள் வைத்திருந்த எண்ணத்தை விட்டுவிட்டார்கள். இவர்கள் சொன்னதையெல்லாம் நம்பிவிட்டார்கள் என்பதுதான் 100% உண்மை. என் குழந்தையே, நீ எப்படி இதையெல்லாம் தெரிந்து கொள்ளலாம் தெரியுமா? நீ யாரோடு நல்ல நட்போடு இருக்கின்றாயோ அவர்களோடு உன்னுடைய இரத்த உறவு ஒன்று பழகி கொண்டிருக்கிறது என்றால் அவர்கள் இத்தனை நாளும் உன்னுடன் பேசிய பேச்சுக்கும் இப்பொழுது உன்னோடு பேசுகின்ற பேச்சுக்கும் இடையில் என்ன வித்தியாசம் இருக்கின்றது என்று சற்று நீ சிந்தித்து பார்க்க வேண்டும். இரண்டுக்கும் இடையில் இருக்கின்ற வித்தியாசங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய மனதை புரட்டி போடுகின்ற ஒரு விஷயமாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இதனை என்னவென்று நீ தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். மேலும் மேலும் உனக்கு பல துன்பங்களை வந்துவிடாமல் இந்த வாழ்க்கை நிச்சயமாக உனக்கான பல நல்ல நன்மைகளை செய்து கொண்டிருக்கும் பொழுது எக்காரணத்தை கொண்டும் நீ எதற்காகவும் வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே. இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என்றென்றைக்குமே உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டேதான் இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி. என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, இன்று உன்னிடத்தில் ஒரு முக்கியமான எச்சரிக்கை பதிவினை கொண்டு வரவேண்டிய கட்டாயம் இந்த நேரத்தில் வந்துவிட்டது. ஏனென்றால் என் பிள்ளையை சுற்றி ஒரு ஆபத்து நடந்து கொண்டிருக்கும் பொழுது அதனை உடனடியாக என் குழந்தைக்கு தெரிவிக்க வேண்டியது இந்த தாயானவளின் கடமை அல்லவா? நேரம் காலம் பார்த்தும் பார்க்காமல் அம்மா உன்னை தேடி உன்னிடத்தில் வந்து இதை சொல்ல வந்திருக்கின்றேன். உன்னுடைய இல்லத்தை அடிக்கடி ஒருவன் நோட்டமிட்டு சென்று கொண்டிருந்தான் என்று முன்பாகவே உனக்கு எச்சரித்திருந்தேன். ஆனால் இப்பொழுது உன் இல்லத்திற்கு மிகவும் அருகில் இருக்கின்ற ஒருவன் உன்னுடைய இல்லத்தில் ஒரு விஷயத்தை எடுத்துவிட்டு சென்று விட்டான். அவனினுடைய நடவடிக்கைகள் எதுவுமே சரியில்லை. அவன் உன்னிடத்தில் பேசுகின்ற விதமும் சரியில்லை. நீ சுதாரிப்பாக இருக்க வேண்டிய நேரம். அதனால்தான் உன் அம்மா இதனை உன்னிடத்தில் உடனடியாக சொல்லிவிட வேண்டும் என்று நினைத்து வந்துவிட்டேன். என் குழந்தையே, என்ன நடந்தது? இவர் யார்? என்ன செய்கின்றார்? எந்த விஷயத்தை உன் இல்லத்தில் இருந்து எடுத்து சென்றார்? அதனால் உன் வாழ்க்கையில் என்னென்ன பாதிப்புகள் வந்திருக்கின்றது என்பதனையெல்லாம் கட்டாயமாக இன்று உன் தாயானவள் என் மூலமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்கள் எப்பொழுதுமே உன்னுடைய மனதிற்கு வேதனையை கொடுப்பது போல இருந்தாலும் ஏதாவது ஒரு பிடித்தம் உன்னை வாழ்க்கையில் மீண்டும் வாழ வேண்டும் என்று சொல்கின்றது. ஒருவேளை அது தெய்வத்தின் மீது உனக்கு இருக்கின்ற பிடித்தமாக கூட இருக்கலாம். தெய்வத்தின் மீது உனக்கு இருக்கின்ற நம்பிக்கையாக கூட இருக்கலாம். இந்த நம்பிக்கையை கொண்டு நீ எப்பொழுதும் வாழ வேண்டும் என்று நினைக்கின்றாய் அல்லவா? அது ஒன்றே உன்னை மேலும் மேலும் நல்ல நிலைக்கு அழைத்து கொண்டு வரும். அப்படி இருக்கின்ற இந்த வாழ்க்கையில் இன்று உன் தாயானவள் நான் உனக்கு சொல்கின்ற இந்த விஷயங்கள் எல்லாமும் உன்னுடைய வாழ்க்கையில் அப்படியே நடந்து கொண்டிருக்கின்றது. இது உனக்கு பிரச்சனைகள் என்று நான் சொல்ல வரவில்லை. ஆனால் உனக்கு நடக்கின்ற இந்த விஷயம் கூட நீ தெரியாமல் இருக்கின்றாய் என்பதுதான் உன் அம்மாவினுடைய ஆதங்கம். என் பிள்ளையே, எல்லோரையுமே கண்மூடித்தனமாக நம்பிவிடக் கூடாது. ஒருவர் நல்லபடியாக சிரித்து சிரித்து பேசுகின்றார் என்பதற்காக அவர்கள் செய்கின்ற விஷயங்களை எல்லாம் நாம் அப்படியே நம்பிவிடக்கூடாது. அதிகமாக சிரித்து பேசுகின்றவர்கள் எல்லா நிலையிலும் உனக்கு ஆதரவாக இருப்பது போல நின்று கொண்டிருப்பவர்களை எல்லாம் எப்பொழுதுமே நீ நம்பிவிடாதே. ஏன் தெரியுமா? இக்கட்டான நிலை வரும்பொழுது, உண்மையாகவே உனக்கு பிரச்சனைகள் வரும்பொழுது, இவர்கள் உன்னை உதறிவிட்டு செல்லும் பொழுதுதான் இவர்களினுடைய உண்மையான மனது என்னவென்று உனக்கு புரிய வரும். அதனால் இக்கட்டான சூழ்நிலை வரும் வரை நீ காத்து கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை. உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது என்பதனை
நீ சற்று பொறுத்திருந்து பார்த்துவிட்டாலே போதும். உன்னை தேடி வந்து இவர்கள் உனக்கு கொடுக்கின்ற அத்தனை துன்பங்களையும் உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். என் பிள்ளையே, எப்பொழுதும் நாம் நல்ல நிலையில் இருக்கும் பொழுது நம்மோடு இருந்து உதவி செய்பவர்களை விட நீ கஷ்டத்தில் இருக்கும் பொழுது யார் உனக்கு உதவி செய்கின்றார்கள் என்பதனை பொறுத்து பார்த்தால் மட்டும்தான் ஒருவரினுடைய உண்மையான மனது என்னவென்று உன்னால் புரிந்து கொள்ள முடியும். இது போன்றவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் வந்து வந்து சென்று கொண்டுதான் இருப்பார்கள். இவர்கள் உனக்கு துன்பங்களை கொடுக்கத்தான் செய்வார்கள். ஆனாலும் என் குழந்தையே, இவர்களை நம்பி நீ ஒரு பொழுதும் ஏமாந்து விடாதே என்றுதான் உன் அம்மா நான் உனக்கு சொல்லி கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, உன் அம்மா உன் முன்னால் நிற்கின்ற நேரத்தில் உன் மனதிற்குள் தைரியம் பிறந்துவிட்டது அல்லவா? அப்படியானால் அதே தைரியத்தோடு உன் தாயானவள் சொல்கின்ற வார்த்தைகளை நீ முழுமையாக கேள். என் பிள்ளையே, உன்னுடைய இல்லத்திற்கு அருகில் இருக்கின்ற ஒருவர் இந்த ஆண் உன் இல்லத்தை சில காலமாக நோட்டமிட்டு கொண்டுதான் இருக்கின்றார். உன் இல்லத்தில் என்ன நடந்தாலும் உடனடியாக அதனை வந்து விடுகின்றார். என்ன ஏது என்று கேள்வி மேல் கேள்வி கேட்டு துளைத்தெடுக்கின்றார். அவருக்கு உன் இல்லத்தில் இருக்கின்ற சந்தோஷம் இருக்கக்கூடாது. உன் இல்லத்தில் கண்ணீர் மட்டும்தான் இங்கு நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்பது எண்ணம். அதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும், எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்று பல நாட்களாகவே சிந்தித்து சிந்தித்து உன் இல்லத்திலிருந்து ஒரு பொருளை அவர் எடுத்து சென்று விட்டார். என் குழந்தையே, எவ்வளவுதான் பிரச்சனைகள் இருந்தாலும், எவ்வளவுதான் சோதனைகள் உன்னுடைய குடும்பத்தில் இருந்தாலும், உன் இல்லத்தில் இருப்பவர்கள் யாருக்காவது ஒரு கஷ்டம் என்று ஒன்று வந்தால் எல்லோருமே ஒன்று சேர்ந்து அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைப்பீர்கள். அதுதான் உங்களுக்குள் இருக்கின்ற மிகப்பெரிய ஒற்றுமை. அது மட்டும் அல்லாமல் இத்தனை நாளும் உங்களை அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி வாழ வைத்து கொண்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. என்ன நடந்தாலும் நமக்கு நல்ல வாய்ப்பு கிடைத்தால் நாம் அதனை பயன்படுத்தி கொள்வோம். நாம் நமக்குள் 1000 தான் அடித்து கொண்டாலும் பிடித்து கொண்டாலும் மற்றவர்கள் முன்னிலையில் யாரும் யாரையும் விட்டு கொடுத்து விடமாட்டோம் என்கின்ற எண்ணம், அந்த ஒரு விஷயம்தான், அந்த ஒரு நம்பிக்கை தான் உங்கள் வாழ்க்கையை இத்தனை காலமும் நகர்த்தி வந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அருகில் இருக்கின்ற இவனுக்கு அது அத்தனை பொறாமை எண்ணங்களை கொடுக்கின்றது. எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் இவர்களால் மட்டும் எப்படி ஒற்றுமையாக இருக்க முடிகின்றது, இவர்களால் மட்டும் எப்படி இந்த விஷயத்தை சமாளிக்க முடிகின்றது என்பதுதான் அவர்களுக்கு மிகப்பெரிய வருத்தம். அப்படியானால் ஏதாவது எப்படியாவது செய்து உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த நிலையை மாற்ற வேண்டும். உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற இந்த சூழ்நிலையை மாற்ற வேண்டும். எல்லோருக்கும் மனதிற்குள் இருக்கின்ற எண்ணங்கள் தெளிவாக வேண்டும். என்ன நடந்தாலும் எது வந்தாலும் யாரும் தன்னை சுற்றி இருக்கின்ற விஷயங்களையெல்லாம் நினைத்து வருத்தப்படுவது நிச்சயமாக இருக்க வேண்டும் என்று இவர்கள் எண்ணுகின்றார்கள். அதாவது துன்பம் அங்கே குடியிருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அப்பொழுதுதான் மனது நிம்மதியில்லாமல் போகும். அது மட்டும் அல்லாமல் வாழ்க்கையே விட்டு ஓடக்கூடிய நிலை கூட வந்துவிடும் அல்லவா? அப்படி ஒரு நிலையை உனக்கு உருவாக்க வேண்டும். இருக்கின்ற இவன் கங்கணம் கட்டிக்கொண்டு வருகின்றான். இவளினுடைய எண்ணத்தை உன் தாயானவள் நான் நிறைவேற்ற ஒரு பொழுதும் அனுமதிக்க மாட்டேன். ஆனால் இவன் இப்படி ஒரு எண்ணத்தோடு உன் இல்லத்தை நோக்கி வந்ததும் அவன் எடுத்தது என்னவென்றும் நான் சொல்கின்றேன். அதன் பிறகு நீ உண்மை என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். சில நாட்களாகவே உன் இல்லத்திற்குள் வந்து கொண்டிருக்கின்ற இவனிடத்தில் உன் இல்லத்தில் நடக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றாய் என்பதுதான் உண்மை. அது மட்டுமல்லாமல் உனக்கும் உன் இல்லத்தில் இருக்கின்ற உன்னுடைய துணைக்கும் இடையில் ஏதாவது ஒரு மனக்கருத்து வேறுபாடுகள் இருந்தால் கூட அதனை நீ இவனிடத்தில் வெளிப்படையாக பகிர்ந்து கொள்கின்றாய். இந்த நேரத்தில் நமக்கு ஒரு ஆறுதல் கிடைத்தால் போதுமே என்கின்ற மனநிலையில் நீ இருந்ததனாலேயே என்னவோ இவர்களிடத்தில் இருந்து ஒரு ஆறுதலை தேடி உன்னுடைய வாழ்க்கையின் சந்தோஷத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்று நினைத்து நீ அவர்களிடத்தில்
எல்லா விஷயங்களையும் பகிர்ந்து கொண்டாய். ஆனால் அவர்கள் அதற்கு உனக்கு கொடுத்த பதில் என்ன தெரியுமா? இப்படி ஒரு வாழ்க்கையை எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய்? இதிலிருந்து வெளிவருவதற்கு ஏதாவது ஒரு முயற்சிகள் செய்ய வேண்டியது தானே. நிச்சயமாக நல்ல வழி பிறக்குமே என்று சொல்லி ஒரு குடும்பத்தை எப்படி பிரிக்க வேண்டுமே அந்த அளவிற்கு வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். குடும்பத்தில் இருப்பவர்கள் எல்லோருமே நன்றாக இருக்க வேண்டும் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது நம் மூலமாகவே நம்முடைய குடும்பத்திற்கு ஒரு கெடுதல் நடக்கின்றது என்றால் அதை நிச்சயமாக என்னவென்று கவனிக்க வேண்டும் அல்லவா? சர்வசாதாரணமான விஷயம் அல்ல, அவ்வளவு எளிதில் நடக்கக்கூடிய விஷயம் அல்ல. உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ரகசியம். என் பிள்ளையே, உன் துணையிடத்திலிருந்து சரி, உன் குடும்ப